பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது கணபதி ராஜ்குமார் எந்தெந்த பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகிறார்? பாலா, கோவை மக்களவை கோவை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் தற்போது சூறாவளி சுற்றுப்பயணமாக கோவை மாநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் சென்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். கோவை மக்களவை தேர்தல் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் உருமானபாளையம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதே சமயத்தில் துடிலூர், அப்பநாயக்கம்பாளையம், விஸ்வநாதபுரம் போன்ற பகுதிகளில் பிரச்சாரத்தை தொடங்கி பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். காலை 8 மணிக்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய ராஜ்குமார் உருமானபாளையம் தொகுதியில் பொதுமக்களிடம் பேசினார். நகரின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பதாகவும் பல்வேறு வெற்றிகரமான திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். மேலும் திமுகவின் வெற்றிகரமான திட்டத்தை பட்டியலிட்டு வாக்குகளை கேட்டு வேட்பாளர் என ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்று கூறி வருகிறார். தொடர்ந்து பிரச்சார வாகனத்தில் நின்றபடியாக விஸ்வநாதபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். அதே நேரத்தில் ஈஸ்வரன் கோயில் அருகே உள்ள சித்தி விநாயகர் கோயில் உள்ள பொதுமக்களை கோயிலுக்கே சென்று அவர்களிடம் நான் பாராளுமன்ற தேர்தலில் என்னை தேர்வு செய்தால் கண்டிப்பாக இப்பகுதியில் உள்ள நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன், முக்கிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்று உறுதியளித்தார். கோயிலில் உள்ள பெண்கள் மற்றும் முதியவர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மேலும் பிரச்சாரத்தை தொடங்கி சென்று கொண்டிருக்கிறது. பாலா, நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களுக்கு.